ஹாய், வெல்கம் டு டெக் வித் அன்பு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டம் டொமைன்ஸை எப்படி அசூர் ஆப் சர்வீஸில் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான பெரிய ரிக்வெஸ்ட், நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கஸ்டம் டொமைன் இருக்கணும். அது நீங்கள் எந்த டொமைன் ப்ரொவைடர் இருக்கட்டும் வாங்கிக்கலாம். GoDaddy, நேம்சிப்பு, ஸ்கொயர் ஸ்பேஸு எக்ஸெட்ரா. அப்புறம் அசூர் ஆப் சர்வீஸ் நமக்கு வேணும். இப்போது எப்படி கஸ்டம் டொமைனை அசூர் ஆப் சர்வீஸில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்கிட்ட GoDaddy இருக்குது, ஸ்கொயர் ஸ்பேஸ் இருக்குது. GoDaddy டொமைன் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போது portal.azure.com நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆப் சர்வீஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம டெக் செஷனில் ஒன்று பண்ணியிருந்தோம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஆப் சர்வீஸ் இருக்குது. இந்த ஆப் சர்வீஸை கரண்ட் URL என்னன்னா textsession.xm.azurewebsites.net. இதில் வந்து API தான் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் URL. ஓகே, இப்போது இந்த டொமைனை ஓவர்ரைட் பண்ண போகிறோம் கஸ்டமாக. என்ன பண்ணுறேன்னா, நான் GoDaddy போகிறேன். ஓகே, இது என்னுடைய கஸ்டம் டொமைன். இது என்னுடைய கஸ்டம் டொமைன். இப்போ இந்த டொமைனை கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஆப் சர்வீஸ் போயிட்டு கஸ்டம் டொமைன். இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்குற அசூர் டொமைன் தான் இருக்குது. இந்த இடத்துல ஆட் கஸ்டம் டொமைன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் சர்வீஸ் டொமைன் ஆல் அதர் டொமைன் சர்வீஸ் அப்படின்றது என்னென்னா, அசூருக்குள்ளே டொமைன் இருக்கா இல்லை அசூரை விட்டு வெளியே கஸ்டம் ப்ரொவைடர்கிட்ட இருந்து டொமைன் இருக்கா அப்படின்றது தான் கேள்வி. நம்மக்கிட்ட வந்து வெளியே தான் இருக்குது ஆல் அதர் கஸ்டம் ப்ரொவைடர். அப்புறம் SSL வந்து அசூரே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த SSL வேணுமா, இல்லைனா நம்ம லேட்டராக கூட SSL ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, நான் டிஃபால்ட்டாக அசூர் ஆப் சர்வீஸில் இருக்கிறத எடுத்துக்கிறேன். இது SSL டைப். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளோட டொமைன் நேம் என்னென்னா xconf.dev. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டொமைனுக்கும் இதுக்கும் லிங்க் என்னென்னா ஏ ரெக்கார்டு அப்புறம் டெக்ஸ்ட் ரெக்கார்டு. ஏ ரெக்கார்டுன்றது என்னென்னா நம்மளோட ஆப் சர்வீஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற சர்வரோட IP. டெக்ஸ்ட் ரெக்கார்டுன்றது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதை கொண்டு போயிட்டு GoDaddyயில் கான்ஃபிகர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஏ ரெக்கார்டு காப்பி பண்ணிக்கலாம். கோ டு GoDaddy. இங்கே வந்து மேனேஜ் டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேனேஜ் டொமைன், DNS, add new record, choose type A. இங்கே அட்டுன்றது என்னென்னா டிஃபால்ட் இருக்கிற ரூட் டொமைன், அப்புறம் நம்மளுடைய IP, அப்புறம் டைமிங். ஓகே, நான் சும்மா கஷ்டமாக ஒரு 600 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா டெக்ஸ்ட் ரெக்கார்டு. add new record, டெக்ஸ்ட்டு, அதோட வேல்யூ, டைம் 600, அப்புறம் ஹோஸ்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். DNS அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இங்கே வேலிடேட் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். யூஸ்வலி என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், போட்ட உடனே வராது. மீண்டும் ரீட்ரை பண்ணுங்கள். ஓகே, வேலிடேட் ஆகிடுச்சு. இப்போ ஆட். ஓகே, பைண்டிங் வந்து ஒன்றும் ஆகலை. மேபி SSL வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். SSL வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. SSL க்ரியேட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணும். SSL க்ரியேட் ஆகட்டும். அதுக்குள்ளார நம்ம போய்ட்டு இதில் நம்ம டொமைன் URL போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். xconf.dev
dev. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் எரர் அடிக்குது. ஸோ எஸ்எஸ்எல் இல்லாமல் போடுவோமா, செக்யூராக இல்லையா, ஓகே வெயிட் பண்ணுவோம். எஸ்எஸ்எல் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டொமைன் ஓவர்லேருந்து செக்யூராக இருக்குது. இப்போ போயிட்டு ரீலோட் பண்ணுறோம். ஓகே, வந்துடுச்சுங்களா. அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நான் பண்ணது வந்து கோடாட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்பேஸ் ஸ்கொயர் இருக்குன்னா ஸ்பேஸ் ஸ்கொயர்லையும் பார்த்தீங்கன்னா என்னோடய டொமைன் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த டொமைனில் போனீங்கனாலும் சேம் தான். லைக் நீங்கள் வந்து இங்கே வந்து ஏ ரெக்கார்டு ஆட் பண்ணணும், அப்புறம் உங்களோட டெக்ஸ்ட் ரெக்கார்டு ஆட் பண்ணணும். ஸோ இங்கே 2 ஆட் பண்ணிவிட்டு அங்கே போய் வேலிடேட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிடும். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் அகைன்.